ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க 0, 7, 1 ஆகிய எண்களை ஒரு முறை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மூவிலக்க எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 டிஜிட்டை யூஸ் பண்ணி 3 டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஜிட்டில் எப்படி நமக்கு 0 வராது. இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டில் 1 வரலாம், இல்லை 7 வரலாம். இருக்கக்கூடிய 0, 7, 1 ஃபஸ்ட் டிஜிட் 1 வரலாம், இல்லை 7 வரலாம். ஒரு முறை தான் பயன்படுத்தணும். இப்போ 1 எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்குது 70. அப்போ 170 வச்சுக்கலாம், இல்லைன்னா 107. இந்த 2 வாய்ப்பு தான் இருக்குது. அதே மாதிரி 7 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்குது 701 யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 710 இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு தவிர வேறு சான்ஸ் இல்லை. இப்போ 1, 2, 3, 4 மொத்தம் 4 நம்பர் உருவாக்கலாம். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு எண் மற்றும் அதன் தலையீடு ஆகியவற்றின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண்களை காண்க. ஒரு நம்பர் 2னா அதோட தலையீடு என்ன? 1/2. ஒரு நம்பர் -2னா அதோட தலையீடு என்ன ஆயிரும்? -1/2 ஆயிரும். அப்போ இது ப்ளஸ்ஸாக இருந்தால் இதுவும் ப்ளஸ் தான் வரும், இது மைனஸாக இருந்தால் இதுவும் மைனஸ் தான் வரும். நமக்கு 2க்கு காம்பினேஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இது மைனஸ், இது ப்ளஸ், அப்போ இதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ப்ளஸ், இது மைனஸ், இது இருக்க வாய்ப்பு இல்லை. 2 மைனஸை கூட்டினாலும் ஆன்சர் என்ன வரும்? கண்டிப்பாக மைனஸில் தான் வரும். நமக்கான ஆன்சர் ப்ளஸில் இருக்குது. இப்போ இது வாய்ப்பு இல்லை. டைரெக்டாக ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 - 135 - 1 மற்றும் 3 - 35 - 1 ஆகியவற்றின் மீப்பொரு பொது காரணி HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் 2 நம்பர்னு நம்ம டானாவத்தல் போட்டுருவோம். ஆனால் இங்கே பவரில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பவரில் உள்ள 2 நம்பருக்கு HCF பாருங்கள். 2 இந்த 5 போடலாமா? 5 - 7 = 35, 2 - 10 மிச்சம் 2 வரும் 25, 5 - 25. திருப்பி இதுக்கப்புறமும் இது 2 ஒரே டேபிளில் வராது. அப்போ HCF எத்தனை? 5. அப்போ இந்த இடத்துல பார்க்குறதா இருந்தால் 3 - 5 - 1ங்கிறது இந்த கொஸ்டினோட மீப்பேவா. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. நிலநடுப்பட்ட பகுதிகளை பின்ன முறையில் கூட்டுக. இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. எது ஷேடாக இருக்குது? ஒரே ஒரு பகுதி. ப்ளஸ் இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, கீழே 4, 8. மொத்தம் 8. ஷேடானது 1, 2, 3. இங்கே அதை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, கீழே அதே மாதிரி 4, மொத்தம் 8. ஷேடானது 1, 2, 3, 4, 5. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ கீழே எல்லாத்தையும் LCM எடுக்கணும். இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ இங்கேயே 8 கொண்டு வரணும். மேலே இங்கே 2ஆல் பிரிக்கலாமா? இப்போ 1, 2, 2, கீழே 4, 2, 8, 3 + 5/8. இப்போ கீழே எல்லாத்துலேயும் 8 ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ இங்கே 2, இங்கே +3 + 5, 2, 3, 5, 5, 5, 10. இப்போ 10/8. 2ஆயிரம் போல் அனுப்பிச்சிங்கன்னா 5, 2, 10, 4, 2, 8. அப்போ ஆன்சர் வந்து 5/4. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது போன ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4 இருக்குது. ஷேடானது 3. இங்கே மொத்தம் 1, 2, 3, கீழே 3, 6. ஷேடானது 1, 1. இங்கே மொத்தம் 2 ஆப்ஷன் தான். ஷேடானது 1. இங்கே 4, 6, 2 இருக்குது. எல்லாத்துக்கும் LCM பார்த்திங்கன்னா 4, 6, 2. எல்லாம் 2ஆயிரம் போல் வருமா? 2, 2, 4, 3, 2, 6, 1, 2, 2. இப்போ LCM என்னன்னா 2, 2, 4, 4, 3, 12. கீழே 12 வரணும். இப்போ மேலே இங்கேயும் 3ஆல் பிரிக்கலாமா? இங்கே 12 வரணும்னா 2ஆல் பெருக்குங்க. இங்கே 12 வரணும்னா மேலே இங்கே 6ஆல் பெருக்குங்க. இப்போ 3 9 × 12, 1, 2, 2, 2 × 12, 1, 6, 6 × 12. கீழே எல்லாத்துலேயும் 12 காமனாக இருக்குது. 9 + 2 + 6. 9 2 கூட்டிங்கன்னா 11, 11 6 17, 17 × 12, 12, 12. மீதி எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். 5 × 12. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 4½ டஜன் ஆப்பிளில் 129 ஆப்பிள் என்பதன் விகிதம் என்ன? 4½ டஜன். ஒரு டஜன்கிறது 12. அப்போ 4½ டஜன்கிறது 4, 1 × 2 × 12. இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது 4, 2, 8, 1, 9. 9 × 2 × 12. இது அடி கொடுத்திங்கன்னா 1, 2, 2, 6, 2, 12. அப்போ இது 9, 54. நம்ம ரேஷியோ எழுதுறா இருந்தால் 54:129. இப்போ 54 129. நான் 3ஆயிரம் பால் அடி கொடுத்தீங்கன்னா 1, 3, 3, M3 24. இது 4, 12, 3, 9. இப்போ ரேஷியோ இது என்ன ஆயிரும்? 18:43. இதுக்கப்புறம் இதை சுருக்க முடியாது. அதனால் 18:43. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 5x/5 + 3 × 7 = 309/35 எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து இம்ப்ராப்பராக மாற்றுங்க. அப்போ 5, 25 + x 25 + x / 5 +
இது மூவேல 21 3 24/7 ஈக்குவல் டு 309/35. திருப்பி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்ல, அப்போ இது என்னாகும் 7 × 25 + x ப்ளஸ் 24 × 5 24 × 5 25 100 4 5 20 அப்போ 120/35 ஈக்குவல் டு 309/35. இதை அங்கே கொண்டு போனீங்கன்னா 7 × 25 + x ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 309/35 × 35. இங்கே வகுத்தில் இருக்க 35 அங்கே போகும்போது பெருக்கல் ஆகும். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் அடி போயிடும். இப்போ 7 × 25 + x ஈக்குவல் டு 309 - 120. இங்கே கூட்டல் இருக்கிறது அங்கே போகும்போது மைனஸ் ஆயிரும், 189 வரும். இப்போ 7 × 25 + x ஈக்குவல் டு 189. இப்போ இதையும் பெருக்கினீங்கன்னா வரும், கடைசி 5 முடிய போகுது. இதையும் பெருக்கினீங்கன்னா 7x முடிய போகுது. இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 9ன்னு வரணும். இப்போ இங்கே ஏற்கனவே 5 வந்துட்டு, அப்போ இதை பெருக்கும்போது என்ன வரும், 7xோட மதிப்பு வந்து 4ன்னு வரணும். எப்போ 4ன்னு வரும், எக்ஸ் வந்து 2ஆக இருந்தால் மட்டும்தான் 7 2 14ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னது 2ங்கிறது கரெக்ட் ஆன்சர். இல்லை அப்படின்னா இதை இங்கே கொண்டு வந்து வகுக்கணும். வகுத்தீங்கன்னா என்ன வரும், 25 + x ஈக்குவல் டு 189/7ன்னு வரும். 1 7 7 7 14 மிச்சம் 4 49 7 49. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 27 - 25 ஈக்குவல் டு 2. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபிபோனாச்சி எண்கள் தொடரில் 15வது உறுப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபிபோனாச்சி நம்பர் எப்படி ஆரம்பிக்கும், 0 1ன்னு ஆரம்பிக்கும். அடுத்து இந்த 2 நம்பரை கூட்டுங்க 1, திருப்பி இந்த 2 நம்பரை கூட்டினீங்கன்னா 2, திருப்பி இந்த 2 நம்பரை கூட்டினீங்கன்னா 3, திருப்பி இது ரெண்டையும் கூட்டணும் 5, திருப்பி இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 8, அடுத்து இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் 13, இது ரெண்டையும் கூட்டும்போது 21, இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன வரும் 34, 21 இதோட கூட்டும்போது 55, திருப்பி இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5 4 9, இது ரெண்டையும் கூட்டிங்கும்போது 8, திருப்பி இது ரெண்டையும் கூட்டணும் 9 5 14க்கு 4 மிச்சம் 1 13 1 14, திருப்பி இது ரெண்டையும் கூட்டணும் 3 மிச்சம் 1 9 4 13க்கு 3 மிச்சம் 1 8 4 12 1 13க்கு 3 மிச்சம் 1, இதை கூட்டிங்கன்னா 2. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14வது நம்பரு. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 15வது நம்பர் கிடச்சிடும். இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7 7 2 1 3. இப்போ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கணேசன் என்பவர் ரூபாய் 800 வைத்துள்ளார். அத்தகைய 3:5 என்ற விதத்தில் உமா மற்றும் வேணிக்கு பிரித்து கொடுக்கிறார். ஒருவர் பெறும் அதிக தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் அதிகமாக உள்ளது 5, சரிதானா? மொத்தம் எவ்வளவு 800. 800 ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் 8, அதிகமாக உள்ள தொகை எவ்வளவு 5. இப்போ 1 8 8, இங்கே 1 8 8, அப்போ இங்கே 100 ஆயிரும். 100 × 5 500. அப்போ வேணிக்கு வந்து 500, ஃபஸ்ட்டு உள்ள உமாவுக்கு வந்து 3 பங்குங்கனால 300, சரிதானா? நமக்கு 500ங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர்.